Hi students, welcome to Neet Tricks. நான் இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மேஜர் டவுட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். என்ன சார் மேஜர் டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBBS BDSக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிவைஸ்டு ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 27/10/2022 27ஆம் தேதி 10வது மாதம் இந்த மாதம் 27ஆம் தேதி நம்மளுக்கு MBBS BDSக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட் ஃபில்லிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. 29ஆம் தேதி ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய மெயினான 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான டவுட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யதர்ஷினி அளவந்தன் அப்படிங்கிறவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஓல்டு ஸ்கெடியூலில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 27 and 28 இருந்துச்சு. பட் இப்போ ரிவைஸ்டு ஸ்கெடியூலில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிடையாது. உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆகுதோ, ரவுண்டு 1ல் உங்களுக்கு எந்த மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த மெடிக்கல் காலேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30/4/11 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி 11ஆவது மாதம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரையும் நம்மளுக்கு ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த அலாட்டட் காலேஜஸில் மட்டும்தான் நடக்கும். தனியாக செப்பரேட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு காலேஜ் அலாட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் போய் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். செப்பரேட் காலேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அவங்களே வந்து அவங்களோட தனியாக இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டவுட் என்னான்னு பாருங்கள். செகண்ட் டவுட் கமெண்ட் செக்ஷனில் வெங்கட் எஸ்ங்கிறவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ்டு ஆன் 29th நாட் ஆன் 30th அப்படின்னு பண்ணியிருக்காங்க. 29ஆம் கரெக்ட் தான். 29ஆம் தேதி நம்மளுக்கு ரவுண்டு 1 தமிழ்நாடுடைய ரவுண்டு 1 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 30 கிடையாது. 30லாம் வந்து உங்களுக்கு வந்து 29 உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா 30/4/11 வரையும் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். அலாட் ஆன காலேஜில் நீங்கள் போய் டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷனையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே. ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ்டு ஆன் 29th நாட் ஆன் 30th 29th நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் நிறையா பேர் கேட்ட கேள்வியே இதுதான். 29th 30th தான் நம்மளுக்கு ரவுண்டு 1 ரிசல்ட். நெக்ஸ்ட் டவுட் ரோஷன் குமாருங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, சார் ரிப்போர்ட்டிங் November 4 மீனிங் என்னது? பேரண்ட்ஸ் எங்களை காலேஜில் சேர்த்துட்டு போகணுமா ஆர் ஜஸ்ட் வி ஷுட் கோ வில் தி அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் வெரிஃபிகேஷன் அண்ட் ஜாயின் காலேஜ் பிஃபோர் November 15? கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா November 15 தான் ஸ்டார்ட் ஆகும். November 15 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நம்மளோட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்லிட்டாங்க பேட்டியில். அப்போ நம்மளுக்கு இந்த 30/10 11/4 வரை நம்மளுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும் தான் நடக்கும். நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் ஃபீஸ் கட்டி, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடணும். ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் அந்த அலாட்மெண்ட் லெட்டரை கொடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லா ப்ரொசீஜரையும் முடித்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கணும். அதுதான் வந்து November 4 வரையும் உள்ள. November 15ங்கிறது நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டிய டேட். ஓகேவா, அப்போனா நீங்கள் November 4 நான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் கிடையாது. November 4 நீங்கள் போய் ஜஸ்ட் அட்மிஷனை போட்டுட்டு வர வேணும். அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டியது. November 15 தான் நீங்கள் காலேஜுக்கு போகணும். ஓகேவா, அதுதான் வந்து இந்த இதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோ மார்னிங் நான் யூபிஐ இது வந்து வாட்ஸ்அப்பில் பண்ண மெசேஜ் ப்ரோஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரோ மார்னிங் நான் யூபிஐ QR கோட் யூஸ் பண்ணி 30,500 கட்டிட்டேன். பட் பின்னாடி வந்துருச்சு சாய்ஸ் ஃபில்லிங் எதுவும் காட்ட மாட்டேங்குது. மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து பே ரெஜிஸ்ட்ரேஷன் காட்டுறது அப்படின்னா இதில் உள்ள நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடிய மேஜர் டவுட் இது தான். ஓகேவா, மேஜர் டவுட் இது தான். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 19/10 ஓப்பன் பண்ண கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல பார்த்தீங்க அப்படின்னா பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுவீங்க. லாகின் ஐடியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போனோடனே 3 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணாமல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. பட் இப்போ 20/10 அன்னைக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு நியூ ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 27th வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணதான் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ
இந்த சைட்டை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும், சைட்டை வந்து புதுப்பிச்சு அப்டேட் பண்ணி வேறு பேஜ் கொண்டு வந்துருக்கணும். பட் இன்னும் அந்த வேலையை பார்க்கவில்லை. ஓகேவா? அப்போ இந்த வெப்சைட்டில் நானும் போய் வந்து பே பண்ணுற மாதிரி போனேன். பட் அதில் போனோன்னே என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து 3 ஊர்களை சூஸ் பண்ண சொல்லுது, 3 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணால் தான் நீங்கள் பே அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ இன்னும் வந்து சைட் வந்து அப்டேட் ஆகலை. பட் ஆல்ரெடி நம்மளுக்கு 1910 ரிலீஸ் பண்ண அந்த சைட்டை தான் திருப்பியும் இன்றைக்கி மார்னிங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இனிமேல் நியூ சைட் விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 60% ரொம்ப கம்மி, 40% வேணால் வாய்ப்பு இருக்குது. பட் அதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பதிய முடியும். பட் அவங்க 1910 ரிலீஸ் பண்ண சைட்டவே திருப்பி வெப்சைட்டில் இன்றைக்கி மார்னிங் அதவே திருப்பியும் அப்டேட் பண்ணி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அப்போ இனிமேல் வந்து சைட் மாற்றக்கூடியது கிடையாது. நீங்கள் 3 டிஸ்ட்ரிக்டையும் சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேவா? பட் இந்த நபருக்கு வந்து யூபிஐ கோடில் வந்து ரிட்டன் ஆயிரும், 1 டேக்குள்ளே அந்த காசு வந்து ரிட்டன் ஆயிரும். ஓகேவா? திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து யாரும் வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டே வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரை வெயிட் பண்ணலாம். மெயில் ரெக்வஸ்ட்டும் நம்ம சேனல்லேருந்து கொடுத்துருக்கு. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் மெயில் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருக்கு. அதுக்கு இன்னும் எந்த சப்போஸ் பதில் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். பட் இதுதான் இப்போதைக்கு சைட்டை அவங்க அப்படியே புதுப்பிக்காமல் அப்படியே அப்டேட் பண்ணாமல் அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் யாரும் வெயிட் பண்ணாங்க, டக்குன்னு ப்ராசஸை முடிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட்டில், சார் ஐ பெய்டு 30,500 ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், பட் இன் சாய்ஸ் ஃபில்லிங் ஐ செலக்டட் ஒன்லி கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் and CMC Vellore and all other government medical colleges will be shown and I select private dental college will not be added. Why? ப்ளீஸ் ரிப்ளைன்னு போட்டுருக்காங்க. இதில் என்ன மேஜர் டவுட் அப்படின்னா, இது எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டவுட் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான இன்றைக்கி வந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஒரு 30,500 ருபீஸ் பே பண்ணிடுறீங்க. பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் 1 ESIC மெடிக்கல் காலேஜ் காமிக்குது, ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் டென்டல் காலேஜஸும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸும் உங்களுக்கு ஷோ ஆகுது. பட் ப்ரைவேட் டென்டல் காலேஜ் யாருக்குமே ஷோ ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எல்லா சாய்ஸ் ஃபில்லையும் பண்ணதுக்கப்புறம் திருப்பி லாக் அவுட் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வெளியில் வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸில் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டென்டல் காலேஜஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் கொடுத்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ்ஸையும் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்ஸையும் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வெளியில் வந்து லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அதுக்கெலாம் தனியாக பே பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டிங்க. தனியாலாம் பே பண்ணணும்னு கிடையாது. அந்த 30,000 எல்லா செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ்க்குமே ஒர்க் அவுட் ஆகும், டென்டல் அண்ட் எம்பிபிஎஸ். அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த மேஜர் டவுட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பார்த்து அந்த 2 மேஜர் டவுட்ஸ் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.